ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. எனக்கு கொஞ்சம் மனசுலாம் வருத்தமாக இருக்குது. எதுக்குன்னா, நான் இப்போ தான் கமெண்ட்லாம் பார்த்தேன். எனக்கு ஒருத்தங்க மட்டும் அப்படி சொல்லியிருந்தாங்க. எதுக்கு என்னைய என்னன்னாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் பிள்ளைய எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? என் எரிச்சலாக இருக்குது. அவள் என்ன பண்ணா உங்களை? என்னை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுங்கள். உன்னை பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்குது சரண்யா, நீ எதுக்கு இப்படி பண்ணுற அப்படி சொல்லுங்கள், நான் ஏற்றுக்குவேன். அவளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள்? நான் பண்ணுறதுக்கு அவளை பார்த்தா உங்களுக்கு எதுக்கு எரிச்சலாக இருக்குது? என்னன்னாலும் சொல்லுங்கள், நான் எதுவுமே இன்னும் கேட்க மாட்டேன். என்னை எதுக்கு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நான் தானே வீடியோ போடுறேன். அப்படிங்கும்போது நீங்கள் பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு என்னையே சொல்லலாம். நான் வீடியோவில் காட்டுறேங்கிறக்காக நீங்கள் அவளை பேசாதீங்க. எனக்கு என்னால் தாங்கிக்க முடியல. அவளாம் மீடியாவுக்கு வர மாட்டா. அவளுக்கு விவரம் தெரிஞ்சால் அவளை நான் காட்ட மாட்டேன். ஏன்னா ஒரு சில பேர் இப்படி பேசுகிறீங்களா, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. குழந்தை எதுக்கு அப்படி பேசுகிறீங்க அப்படிலாம் பேசுகிறீங்க. இன்னும் 2 பேர் அவங்களையே திட்டுருந்தீங்க. மூஞ்சி பார்த்து தான் இதாக இருக்குது அப்படின்னு. பாப்பாவுக்காக அப்படி சொன்னதுக்கு உங்களுக்கு நன்றி. ஆனால் ஒரு ரிக்வஸ்ட்டாக நான் உங்ககிட்ட கேட்குறேன். என்னை பற்றி என்னன்னாலும் பேசுங்க யாருனாலும். ஆனால் பாப்பா பற்றி வேணாம் இல்லையா? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் பாருங்க. இப்போ கூட பார்க்குறேன், என்னடா ஆசையில் வச்சு பேசிகிட்ருக்கா அப்படின்னு பாருங்க. இந்த குழந்தைய பார்த்தா யாருக்காச்சும் திட்டுன்னு தோணுமா? எதுக்கு இந்த மாதிரி கமெண்டுங்கிற பேரில் நீங்கள் மற்றவங்க மனசை தான் நீங்கள் காயப்படுத்துகிறீங்க. வேண்டாம். அவ்வளோதான், ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறேன். என்ன என்னன்னாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் என்னன்னாலும் சொல்லிக்கலாம். நம்ம சின்ன பிள்ளைங்கள என்றைக்கும் அப்படி பேசக்கூடாது இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீட்டில் பார்க்கலாம். நாளைக்கு பாருங்க. பாயாமல் நான் பாயின்னு சொன்னேன்னா அவர் கையாட்டுறேன். இந்த பிள்ளைய போய் திட்டிட்டீங்க பாருங்க, எனக்கு வருத்தமாக இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.